விளக்கு அப்படின்னா என்னது? கருணை, ஞானம் பிரகாசிப்பது, ஞானம் பிரகாசிக்கிறது. கொத்தலர் பூங்கழல் அப்படின்னா கொத்து அலர்னா இந்த ஆத்மாக்கள் வெளிவரக்கூடியது, ஆத்மாக்களாகிய மலர்கள். துயிலழ ஒட்டாய் கான் அப்படின்னா துயிலழ ஒட்டாய், எழுந்திருக்க முடியாமல் செய்கின்றாய், எழுந்திருக்க ஒட்டாமல் பண்ணுகின்றாய் அப்படின்னு. ஒட்டுதல் அப்படின்னா மீனிங் என்னன்னா 2-3 மீனிங் இருக்கு. ஒட்டுதல் அப்படின்னா இரண்டையும் சேர்த்து வைத்தல், அதுதானே ஒட்டுதல் அப்படின்னா அர்த்தம். சேர்த்து வைத்தல்னா இப்போ நான் சொல்றது உங்களுக்கு ஒட்டி போச்சு அப்படின்னு அர்த்தம், நீங்கள் அதுக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒட்டுதல்னா என்ன மீனிங்? சம்மதித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த நம்ம பஞ்சசயனம்னு பார்த்தோம். பஞ்சசயனத்தில் அழகு, வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, நாட்டம்னு பார்த்தோம். பஞ்சஜயம் அப்படின்னா பகவானுடைய 5 ஸ்வரூபங்கள், முக்கியமான 5 சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இது பரமார்த்த ஸ்வரூபம் அல்லது அவனுடைய நிலைமை, இறைநிலை, பரமார்த்தம் அப்படிங்கிறது அவனுடைய பேஸ். அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம். அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம், அடுத்த நிலை உயிர்நிலை இல்லையா? அடுத்தது 3வது நிலை தக்க ஸ்வரூபம், அதாவது முக்தி கொடுக்கக்கூடிய உபாயம். 4வது பரமாத்மாவை அடைய முடியாமல் இருக்கும் இடையூறுகள். என்னது? நம்ம கர்ம வினை தான், வேற என்ன? ஊழ்வினை. 3ஆயிடுத்தா பரமாத்மா. அடுத்தது உயிர், ஜீவாத்மா. அதற்கு அடுத்தது அந்த நெறியில் சொல்லக்கூடிய தத்துவங்கள், உபாயங்கள். அதற்கு அடுத்தது நம்முடைய கர்மவினை. அதுக்கு அடுத்தது வாழ்வினை. இங்கே வந்தால் இப்போ இங்கே இருக்கக்கூடியது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியது வாழ்வினை, அல்லது இது என்னை கொண்டு போய் சேர்க்கும்? முக்தியை சேர்க்கக்கூடிய வினை. இது அனைத்துமா 5 சுரூபங்களாக சொல்லக்கூடியது. இதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தமிழனுடைய தத்துவங்களை நம்ம பார்த்துடலாம். இது 5 சுரூபம், பகவானுடைய 5 நிலை அறிதல் அப்படின்னு சொல்லுவா. பகவானுடைய விருப்பமும் அதுலேருந்து ஆரம்பிக்கிறது அர்ச்சை. இந்த 5 சுரூபங்களையும் அழிதல். ஒவ்வொன்றா கடைசியில் எங்கே போய் நிற்கிறது? பகவானுடைய